கட்டுரை சமர்ப்பிப்பார். இலங்கை சைவ நதி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். தேவையாகிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் பத்மநாதன் அவர்களுக்கும் ஏனைய அறிஞர் பெருமக்களுக்கும் சான்றோருக்கும் பெரியோருக்கும் நண்பருக்கும் ஏனைய கட்டுரையாளர்களுக்கும் மகிழ்வான மாலை வணக்கங்கள். தேனுவரை நாயனாரும் தெண்டீர ஈச்சரனும் இந்த பேர் ஒரு பேருக்கு புதிய பேராக இருக்கலாம், அப்படி இது கோயிலே வெளிப்படாமல் இருக்கலாம். அதைத்தான் நான் பார்க்க போகிறோம். இது உண்மையிலேயே பெருமையா இருக்கிறது என்று சொன்னால், இந்த தேனவரை நாயனார் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்ட மகத்தான ஆளுமைதான் பத்மநாதன் அவர்கள். அவர் முன்னிலையில் இந்த ஆய்வை நிகழ்த்துவது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது இந்த ஆய்வானது 7 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. தேனவரை, அந்த தேனவரை என்றால் என்ன, தென்னிச்சலம் என்றால் என்ன, அது பற்றி சொல்லப்படும். அதற்கு பிறகு நமது இன்றைய ஆய்வுமானத்தில் முக்கியமாக பார்க்கின்றீர்கள் தொல்பொருட்கள், கல்வெட்டுகள், ஐரோப்பிய குறிப்புகளை பற்றி நாம் அதிகம் ஆராய்கின்றோம். இந்த 3 சான்றுகளிலும் இந்த தேனவரை கோயில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதை பார்க்க போகின்றோம். பிறகு தெண்டீர ஈச்சரம், அந்த கோயில் என்ன, அதை பற்றி நாம் அடுத்ததாக பார்க்க போகின்றோம். இறுதியாக சுருக்கம் எந்த வரையில் முடித்துக்கொள்ள விரும்புகின்ற விரைவாக. தேனவரை என்று சொன்னால் வேறு எதுவும் அல்ல, இன்றைக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீர்கள் வெகுந்தர அல்லது ரொன்றா என்று அழைக்கப்படுகின்ற இந்த இடம்தான் தேனவரை. அந்த இடம் பற்றி தான் மாத்தரைக்கு தென்கிழக்கே 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலம் இது. இங்கு தற்பொழுது ஒரு உபுல்வன் தேவாலயம் என்ற பெயரில் சிங்கள ஆலயம் ஒன்றுதான் அமைந்திருக்கின்றது. இதன் இன்றைய பேர் தெவுந்தர. அது தமிழ் தேவன் துறையிலிருந்து வந்தது. அதற்கான ஆதாரமாக நாம் சொல்லலாம், ஐரோப்பிய வரைபடங்களில் இன்று மாத்தர, கழுத்தர என்று அறியப்படுகின்ற 2 ஊர்களும் மாத்துறை, கல்துறை என்று தமிழில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஐரோப்பிய குறிப்புகள், பழைய தமிழ் வாணிய குடியிருப்புகள். அதே இப்படி தேவத்துறை என்பதும் தெவுந்தர என்று மாறலாம் என்று நாம் நிரூபிக்கலாம். அதுபோல தேனவரை என்ற பெயர், இதை பற்றி நாம் பின்பு விரிவாக பார்ப்போம். ஆனால் சிங்களத்தில் தெவினுவரை என்றும், பாலி மொழி இலக்கியங்களில் தேவநகரம் என்றும் இந்த ஊர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆங்கிலத்தில் ரொன்றா, அந்த ரொன்றா என்று சொல்வார்கள். இந்த ரொன்றா என்பதுதான் தெண்டீரம் என்ற சொல்லிலிருந்து வந்த சொல். இந்த தெண்டீரம் பற்றி நாம் பின்பு பார்க்கலாம். தெண்டீரம் என்பது தமிழ் தென் தீரம், தெற்கு சகதீரம். தீரம் என்று சொன்னால் கரை, தெற்கு கரையில் உள்ள ஊர் தான் தென் தீரம். அந்த தென்தீரம் தான் பிற்காலத்தில் மருவி தெண்டீரம் என்று மாறியிருக்கிறது. இது பிரித்தானியரின் நாவில் சென்ற பொழுது ரொன்றா என்று மாறியிருக்கின்றது. இதுதான் இன்று அமைந்துள்ள தெவினுவர உபுல்வன் தேவாலயம். இதற்கும் தேனவரை நாயனாருக்கும் என்ன தொடர்பு, தெண்டீர ஈச்சரத்துக்கும் என்ன தொடர்பு என்று நாம் இனி பார்க்க போகின்றோம். இவர் இன்று சிங்கள தீவின் 4 காவல் தெய்வங்களுள் ஒருவராக புத்தபிரானால் நியமிக்கப்பட்டவர் என்று சிங்கள பௌத்தர்கள் நம்புகிறார்கள். இந்த பட்டியலில் வேற வேற தெய்வங்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். விபீஷணன் சொல்வார்கள், கலனியின் விபீஷணன் மற்றும் கண்டியில் இருக்கின்ற நாத தெய்வம், இவர்களை கூட குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் வரலாற்று காலம் முழுவதும் இங்கு மாறாமல் குறிப்பிடப்படுகின்ற காவல் தெய்வங்கள் 2 பேர். கதிர்காம தெய்வம் ஒன்று, இரண்டாவது இந்த உபுல்வன், அதாவது உட்பல வண்ண தேவன். உட்பல வண்ண தேவன் என்பது பாலி, சிங்களத்தில் அது உபுல்வன் என்று தெரிந்துவிட்டது. இனி இலக்கிய சான்றுகளை பார்க்கலாம். இந்த பாகத்தில் விரிவாக கடந்து விடுகின்றேன் கருதி. மகாவம்சத்தில் தேவநகரம் பற்றிய பல்வேறு குறிப்புகள் இருக்கின்றன. இங்கு தேவநகரத்து தேவனை ரோகணத்து மன்னர்கள் வழிபட்ட விடயம் காணப்படுகின்றது. அங்கு விகாரம் இருந்தது, அங்கு வணிகர் குடியிருப்புகள் இருந்தன. உட்பலவண்ட தேவனுக்காக விழா எடுக்கப்பட்டது. அங்கு 2ஆம் பராக்கிரம எசல திருவிழாவை கொண்டான். இது போன்ற தகவல்கள் மகாவம்சத்தில் காணப்படுகின்றது. அதே போல சிங்கள தூது இலக்கியங்கள், சிங்களத்தில் சந்தேச என்று சொல்வார்கள், வடமொழியிலிருந்து வந்தது. இந்த தூது இலக்கியங்கள் 14ஆம் நூற்றாண்டில் உருவான பொழுது அந்த பறவைகள், தூது செல்கின்ற பறவைகள் பறக்க ஆரம்பிக்கின்ற இடம் இந்த தெவினுவரை தான். திசர சந்தேசம், கோகில சந்தேசம் போன்ற இந்த பறவைகள் முதலில் அங்குதான் பறக்க ஆரம்பிக்கின்றன. அதே போல பரக்கும்பா ஸ்ரீதர், அதே போல சிங்கள பக்தினி இலக்கிய நூல்களாகிய பண்டிஸ் கொல்முரா போன்ற நூல்களில் கூட தெவினுவர உபுல்வன் தொடர்பான பல்வேறு துதிப்பாளர்கள் காணப்படுகின்றன. இனி கல்வெட்டு சான்றுகளுக்கு வருவோம். தெவினுவரை எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி, இந்த 4 கிறிஸ்துவுக்கு பிந்தைய ஆண்டுகளில் குறிக்கப்பட்ட 4 கல்வெட்டுகள் நமக்கு தெவினுவரை தொடர்பாக கிடைக்கின்ற முக்கியமான கல்வெட்டுகள். இதில் 2ஆம் பராக்கிரமவாவின் கல்வெட்டு சொல்கின்றது, மகாவம்சம் சொல்கின்ற உண்மை 2ஆம் பராக்கிரமவாவும் மன்னனுக்கும் தெவினுவருக்கும் உள்ள உறவு உண்மை என்று கூறுகின்றது. இந்த கல்வெட்டு தான் தெண்டீர தோட்டம் என்ற சொல்லை பயன்படுத்துகின்றது. இது ஒரு சிங்கள கல்வெட்டு. இங்குதான் தெண்டீர தோட்டம் என்ற சொல் வருகின்றது. இந்த கல்வெட்டு பிரதானமாக சொல்வது இங்கு குடியிருக்கின்ற வணிகர்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது போன்ற விதிகளைத்தான் இந்த கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. இங்கு தடித்த எழுத்தில் உள்ள வசனங்களை பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இதை பற்றி பின்பு விரிவாக ஆராய போகின்றோம்.
அதே போல இந்த கல்வெட்டில் மகாபண்டிதர் என்ற ஒருவர் பற்றிய குறிப்பு வருவதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த மகாபண்டிதர் தான் அங்கிருந்த அக்ரஹாரம், அங்கு பிராமணர்களின் குடியிருப்பு ஒரு காலத்தில் இருந்தது. அந்த அக்ரஹாரத்தின் முதல்வர் தான் மகாபண்டிதர் என்று அறியப்பட்டார். இந்த மகாபண்டிதருக்கு தேனவரை பெருமாள் என்ற பெயர் கூட இருந்தது என்று அன்பிற்குரிய பத்மநாதன் ஐயா அவர்கள் தனது இலங்கை தமிழ் சாஸ்திரங்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இவர்தான் இலங்கையின் இன்று கிடைக்கிற மிக பழைய நூல்களில் ஒன்றான சரஸ்வதி மாலையை எழுதியவர். போஜராஜ பண்டிதரின் பட்டங்களில் ஒன்று கூட தேனுவரை பெருமாள் என்பதுதான். இன்னொரு கல்வெட்டு அடுத்தது சீன படைத்தளபதியான செங்கையால் குறிக்கப்பட்டது. காலியுள்ள மும்மொழி சாசனம். ஆசியாவில் கிடைக்கின்ற பன்மொழி சாசனங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் செதுக்கப்பட்ட கல்வெட்டுகள் இது முக்கியமானது. இந்த கல்வெட்டில் சீனம், தமிழ், பாரசீகம், பெர்ஷியன் அதாவது ஈராக்கின் மொழி, இந்த 3 மொழிகளில் அமைந்த கல்வெட்டு இது. இதில் சீனத்தில் அமைந்த பாகம் புத்தபிரானை துதிக்கின்றது. பாரசீகத்தில் அமைந்த பாகம் ஆதம் மலை அதாவது சிவனடிவாத மலையில் வீட்டிருக்கின்ற அல்லாவை துதிக்கின்றது. தமிழ் பாகம் தேனவரை நாயனார் அல்லது தேனவரை ஆழ்வாரை புகழ்கின்றது. அந்த தேனவரை நாயனாருக்கு அல்லது தேனவரை ஆழ்வாருக்கு சீன மன்னனால் வழங்கப்பட்ட காணிக்கைகள் இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. 6ஆம் பராக்கிரபாவின் நயமனை சாசனம் தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட கல்வெட்டு. இதில் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சில கிராமங்கள் பிராமணருக்கு தானமாக வழங்கப்பட்டன என்ற தகவல் காணப்படுகின்றது. இது கூட இங்கு தேவராஜாக்கள் சந்ததி என்ற வசனம் தான் இடம்பெறுகின்றது. இங்கு குறிப்பிட்டிருக்கின்ற ஊர்கள் தெவினுவருக்கு அண்மையில் இன்றும் இருக்கின்ற வேந்துவ, நாய்மனை போன்ற இடங்கள் இன்றும் தெவினுவருக்கு அண்மையில் இருக்கின்றன. இந்த இடங்கள் அனைத்தும் தானமாக வழங்கப்பட்டன. இந்த தேவராஜாக்கள் சந்ததி என்று இங்கு குறிப்பிடப்படுவது இதே தெவினுவர நாயனார் கோயில் தான் என்று இதிலிருந்து நாம் முடிவெடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 4வது இன்னொரு கல்வெட்டு, இதுவும் சிங்கள மொழியில் அமைந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் குறிப்பிட்ட சில கிராமங்களில் இருந்து நெல்லானது தெவினுவரேகி நகரீச நீல கோவிலுக்கு தானம் வழங்கப்பட்டது என்ற தகவலை 7ஆம் விஜயபாகு மன்னனி 1510ஆம் ஆண்டு குறிக்கப்பட்ட கல்வெட்டு குறிப்பிடுகின்றது. இது 4ம் தான். இங்கிருந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயமாக இருந்திருக்கும் என்ற ஒரு ஊகம் உங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கும். இத்தனை மன்னர்கள், இத்தனை வரலாற்று குறிப்புகள் கிடைக்கின்றது. அதற்கெல்லாம் மேலாக ஐரோப்பிய குறிப்புகளில் கூட முக்கியமான 3 இந்த ஆலயம் பற்றி குறிப்பிடுகிறார்கள். இவன் பதுதா, கொரோஸ் பாதிரியார் மற்றும் போட்டோ. இவன் பதுதா நீங்கள் வரலாற்று பாடத்தில் படித்திருப்பீர்கள். இவர் தினவார் என்று இந்த கோயிலை சொல்கின்றார். இங்கு கோயில் இருந்தது, அதே பேரில் ஒரு சிலை இருந்தது, ஆயிரக்கணக்கில் பிராமணரும் யோக்கியரும் இங்கு இருந்தார்கள், 500க்கும் மேற்பட்ட ஆடல் மகளிர் இந்த கோயிலில் பணி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நகரமும் இந்த நகரத்தில் வருகின்ற வரிகளும் கோயிலுக்கு சொந்தமாகத்தான் இருந்தது. இங்கு அந்த தினவார் தெய்வத்தின் உருவம் ஆளுயரத்தில் தங்கப்படிவமாக அமைந்திருந்தது போன்ற தகவல்களை இந்த இவர் பதுதா தனது நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார். அடுத்ததாக குமரஸ் பாதிரியார். இவர் மாத்துறையில் இருந்து அரை லீக் தூரத்தில் தேனவரம் கோயில் அமைந்திருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். திருகோணமலைக்கு அடுத்தபடியாக புகழ்பெற்ற கோயில் சிற்ப கருவூலம் என்ற குறிப்புகளையும் குமரஸ் பாதிரியார் தருகின்றார். இங்கு விஷ்ணுடே வீரஜூரிகா என்ற தெய்வத்தின் வழிபாடு இடம்பெற்று வந்தது. இது போர்த்துகேயரால் அளிக்கப்பட்ட பின்னர் புனித பிரான்சின் வழிபாடாக மாறி இருக்கின்றது என்ற தகவலையும் இவர் தருகின்றார். இவர் தருகிற இன்னொரு முக்கியமான குறிப்பு, இங்கு இந்த கோயிலின் அருகில் இருந்த ஊர் தேனவரை என்று அழைக்கப்பட்டது. இங்குதான் இந்த கோயிலுக்குரிய ஆடல் மகளிர் தங்கியிருந்தார்கள் என்ற தகவலையும் குமரஸ் பாதிரியார் தருகின்றார். 3வது போர்த்துகேய வரலாற்றாசிரியர் டியகோ டி கோட்டோ. இவர் தான் இந்த கோயில் எப்பொழுது அழிந்தது என்ற சரியான தகவலை தருபவர். கிறிஸ்துவுக்கு பின் 1588ஆம் ஆண்டு சொமேடி சூசா எனப்படுகின்ற போர்த்துகேய தளபதியால் தேனவரை கோயில் இடித்தளிக்கப்பட்டது என்ற தகவலை இவர் தருகின்றார். அதேவேளை இந்த கோயில் இலங்கையிலே நிகழ்ந்ததாக இருந்தது. அலங்கார தோரணங்களும் செம்பு வாய்ந்த கோபுரங்களும் அமைந்ததாக கடலை நோக்கிய விதத்தில் அமைந்திருந்தது. இங்கிருந்த கற்சிற்பங்களும் வெங்கல படிமங்களும் போர்த்துகேயரால் உடைத்து அழிக்கப்பட்டன. வேண்டுமென்றே பசுக்களை இட்டு வந்து இங்கு வெட்டி கொன்று இந்த ஆலயத்தின் புனிதத்தை கெடுத்து அந்த ஆலயத்தை சிதைத்தார்கள். இங்கிருந்த சந்தன மரங்கள், மாணிக்கம் போன்ற செல்வங்கள் இவர்களால் கொள்ளையாடப்பட்டன. எஞ்சிய கோயில்களையும் கட்டிடங்களையும் இவர்கள் எட்டு சாம்பலாக்கினார்கள் போன்ற தகவல்களை இந்த கோட்டோ தருகின்றார். இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த கோயில் அந்த காலத்தில் எத்தனை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோயிலாக இருந்திருக்கிறது என்று சொல்லி. இந்த படத்தில் காண்பதுதான் நீங்கள் இன்று சிங்களவர்கள் வழங்குகின்ற உபுல்கன் தெரியோ, உட்பல வண்ண தெய்வம். இவர் யாராக இருக்கலாம் என்றால் தமிழ் கல்வெட்டு தேனவரை நாயனார் என்ற பெயரை குறிப்பிடுகின்றது. அதே போல தினவார் தெய்வம் போன்ற பல்வேறு குறிப்புகள் கிடைக்கின்றன. யாராக இருக்கலாம்? உருவ ஒற்றுமையை பார்த்தோம் என்று சொன்னால் நாம் வெளிப்படையாக சொல்லிவிடலாம், இவர் விஷ்ணுதான் என்று சொல்லி. ஆனால் உட்பலவண்ணன் பற்றிய குறிப்புகள் மகாவம்சத்தில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதை தவிர பாலி மொழியில் அமைந்த ஜாதக கதைகளில் கூட உப்பலவண்ணா என்ற பெயருடைய ஒரு பௌத்த பிற்புணி குறிப்பிடப்பட்டிருக்கிறார்.
இந்த உபுல்வன் தேவியோ யாராக இருக்கலாம் என்று சொல்லி நிறைய ஆய்வாளர்கள் பல ஊகங்களை தெரிவித்திருக்கிறார்கள். விஷ்ணுவாக இருக்கலாமா, ஒரு பௌத்த அவரோகிதேஸ்வரராக இருக்கலாமா, வருணனாக இருக்கலாமா, அல்லது கண்ணன் ராமன் போன்ற அவதாரங்களா என்று பலரும் பல்வேறு ஊகங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இறுதியாக ஹோல்ஸ் எனப்படுகின்ற ஒரு ஆங்கிலேய மானுடவியலாளர் சொல்கின்ற கருத்து என்னவென்று சொன்னால், இது உண்மையில் இலங்கைக்கே சிறப்பாக இருந்த ஒரு சுதேச தெய்வம் அல்லது பிற்காலத்தில் திருமாலாக இனங்காணப்பட்ட ஒரு நாட்டார் தெய்வம் என்பதுதான் இவரது கருத்தாக இருக்கின்றது. ஆனால் இந்த உபுல்வன் திருமால் அல்ல என்று சொல்வதற்கான உறுதியான ஆதாரங்கள் சிலவும் கிடைத்திருக்கின்றன. அவற்றை பேராசிரியர் செனர பரணவிதாரர் குறிப்பிட்டிருக்கின்றார். இருவரும் வேறு வேறு என்று சொல்கின்ற சிங்கள இலக்கிய சான்றுகளை எடுத்து கூறி, எனவே உபுல்வனின் திருமால் என்று முடிவு செய்ய முடியாது என்ற கருத்தை சொல்லியிருக்கின்றார். ஆனால் இந்த தகவல்களை இன்னொரு பேராசிரியர் கணநாத் ஒகேசகர் அவர்கள் மிக அழகாக மறுத்திருக்கிறார். அவர் சொல்கின்றார், இந்து அல்லது சைவ வைணவ பண்பாட்டுகளின் அடிப்படையில் வைத்துத்தான் நாம் இந்த உபுல்வன் அல்லது விஷ்ணுக்களிலான வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். நம் புராணங்களிலே கூட திருமாலை கண்ணன் சந்தித்தார், ராமர் சந்தித்தார் போன்ற தகவல்கள் காணப்படுகின்றன. எனவே அவதார கோட்பாட்டை பொறுத்தவரையில் ஒரே தெய்வத்தையே ஒருவராகவோ அல்லது பலராகவோ காண்கின்ற கருத்து இந்த பண்பாட்டில் ஏற்கனவே இருப்பதுதான் என்று கூறுகின்ற அவர் சிங்கள பௌத்த கவியொன்றில் உள்ள ஒரு செய்யுளையும் எடுத்து காட்டியிருக்கின்றார். நீங்கள் வாசிக்கலாம். அதில் சொல்லப்படுவது நீயே ராமன், நீயே கிருஷ்ணன், நீயே இந்திரன் என்ற தகவல்கள் உபுல்வன் மீது சிங்கள பக்தர்களால் பாடப்படுகின்றன. அடுத்ததாக கோரஸ் பாதிரியார் கூட நாம் முன்பு பார்த்தோம், விஷ்ணுடைய கிரஜூரிகா என்ற பெயரை குறிப்பிட்டிருந்தார். அது அவரது போர்த்துகீய நாளில் இடம்பெற்ற ஒரு சிறு தவறு. உண்மையில் அதை சரியாக பிரித்து பார்த்தோம் என்று சொன்னால், விஷ்ணு தேவி ரஜு என்ற சொல்லை நீங்கள் அவர் குறிப்பிட்ட அந்த சொல்லிலிருந்து உருவாக்கிக் கொள்ளலாம். எனவே இது விஷ்ணுதான் என்று நாம் இதன் மூலம் உறுதி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் உபுல்வன் யார் என்று பார்ப்பதற்கு முன்னர் நம்மை அதிகம் வியப்படைய செய்கின்ற தகவல்கள் இங்கு கிடைக்கின்ற தமிழ் தொடர்பு. ஏனென்றால் இங்கு கிடைத்த 4 கல்வெட்டுகளில் 2 கல்வெட்டுகளில் தமிழில் குறிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பிராமணர்கள் இருந்தார்கள், யோகியர் இருந்தார்கள், தேவதாசிகள் இருந்தார்கள் என்ற தகவல்களை வைத்து பார்க்கும் பொழுது இங்கு ஒரு மடாலயமோ அல்லது சிறிய ஒரு நாட்டுப்புற வழிபாட்டிடமோ இருந்திருக்கும் என்று கூற முடியாது. நிச்சயமாக ஆகம விதிப்படி அமைந்த ஒரு பெருங்கோயில் தான் இங்கு அமைந்திருக்க வேண்டும். அதே போல தேனவரை ஆழ்வார் என்ற பெயர், அதே போல தேனவரை நாயனார் என்ற பெயர் கூட ஒரு இங்கிருந்த தெய்வம் ஒரு பெருந்தெய்வம் என்று நமக்கு தருகின்றது. ஆகவே உபுல்வன் என்ற தெய்வத்தை அல்லது இந்த உட்பலவண்ணனை யாராக கருதி தமிழர்கள் கும்பிட்டிருப்பார்கள்? 4000 பிரபந்தங்களில் திருமாலை நீல மலருக்கு ஒப்பிட்டு ஆழ்வார்கள் பாசுரங்கள் பாடியிருக்கிறார்கள். தமிழில் இந்த நீலமலர், அதாவது உட்பலவண்ணன் என்ற சொல் நீலோட்பலத்தின் வண்ணத்தை உடையவன் என்ற பொருளில் கொண்டது. நீலோட்பலம் என்பது தமிழில் நீல அல்லி. தமிழ் சங்க இலக்கியங்கள் இதை நீலம் என்ற பெயரில் அழைக்கின்றன. இந்த நீலத்தோடு ஒப்பிட்டு இந்த பிரபந்தத்தில் பாடப்பட்ட காலத்தை நாம் காணலாம். தமிழில் மாத்திரமல்ல, சமஸ்கிருதத்தில் கூட பாவாத புராணத்தில் நீலோட்பல தரிசியாம என்று திருமாலை புகழ்கின்ற ஒரு ஸ்லோகம் ஒன்று காணப்படுகின்றது. ஆகவே தமிழர்கள் இந்த உட்பலவண்ணனை வழிபட்டிருந்தார்கள் என்று சொன்னார், அதுவும் இங்கு இடம்பெற்றது ஒரு ஆகம விதிப்படியான வழிபாடு என்று சொன்னார், அங்கு வீட்டிருக்கக்கூடிய தெய்வம் திருமால் தான் என்ற முடிவுக்கு நாம் வரக்கூடியதாக இருக்கும். அது இவற்றை நாம் விட முக்கியமாக வியப்படைய செய்த விடயம் தேனவரை என்ற பெயர். நான் ஆரம்பத்தில் தேனவரை என்ற பெயர் வெவினுவரை என்ற சிங்கள சொல்லின் மறுவாகத்தான் இருக்கும் என்று கருதி இருந்தேன். ஆனால் அகராதியை பார்த்த பொழுதுதான் அதிர்ச்சியாக இருந்தது. தேனம் என்ற சொல்லுக்கு சமுத்திரம் என்று பெயர், வரை என்ற சொல்லுக்கு எல்லை, அதே போல கரை, அதே போல இடம் போன்ற பல்வேறு அர்த்தங்கள் இருக்கின்றன. இரண்டையும் இணைத்து பார்த்தால் அந்த தென்தீரம் என்ற அதே சொல் இந்த சொல்லுக்கு பொருந்துகிறது. தேனவரை என்பது ஒரு தூய தமிழ் சொல். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நாம் மங்களம் பாடி முடித்து விடலாம். திருமால் தனக்கு போய் கொண்டிருந்தார், உட்பலவண்ணன் ஆலயம் என்பது அதுதான் என்று சொல்லி. ஆனால் வரலாறு நம்மை இன்னும் கொஞ்சம் தேட சொல்கின்றது. ஏனென்றால் தமிழ் இங்கு ஒரு சைவ வைணவ சண்டையை ஏற்படுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளாகின்றோம். ஏனென்றால் தமிழ் மரபில், இலங்கை தமிழ் மரபில் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான தொண்டீச்சரம் இலங்கையின் தென்கரையில் அமைந்திருந்தது என்று காலங்காலமாக சொல்லப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாண வைணவ மாலையில் விஜயனால் மாத்துறையில் சந்திரசேகர ஈஸ்வரம் எனப்படுகின்ற கோயில் அமைக்கப்பட்டது என்ற தகவலும் கிடைத்திருக்கின்றது. இவை இரண்டையும் விட மேலாக இங்கு இடம்பெற்ற தொல்லியல் ஆய்வுகளில் சிவலிங்கமும் நந்தியும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. என்றால் இங்கு வீட்டிருந்த உண்மையிலே விஷ்ணுவா அல்லது சிவனா என்ற ஒரு முடிவெடுக்க முடியாமல் நாம் செல்கின்றோம். இதற்கு இன்னொரு ஆதாரமாக நம்மோடு வந்து சேர்கின்றது 7ஆம் விஜயபாகுவின் கல்வெட்டு. இந்த கல்வெட்டை நாம் முன்பு பார்த்தோம், தேவன் நகரீச நீல கோவில என்றுதான் வழக்கமாக ஆய்வாளர்கள் படித்திருந்தார்கள். பேராசிரியர் செனரல் தன்னை சொல்கின்றார், அது தவறான வாசிப்பு. நகரீச நம் கோவில என்பதுதான் சரியான வாசிப்பு என்று சொல்கின்றார். அதாவது நகரீச என்ற பெயரை கொண்ட கோவில் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் தேவநகரீசம் அல்லது தேவநகர ஈஸ்வரன் என்ற பெயரில் ஒரு கோயில் இங்கு அமைந்திருக்குமா?
அதை தவிர போர்த்துகேய குறிப்புகளில் நாம் பார்த்தோம் யோகியர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி. யோகியர்கள் தான் பிற்காலத்தில் வீரசைவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். யோகியர்கள் வட இந்தியாவில் நாத் சைவர்கள் என்று மாறினார்கள். தென்னகத்தில் பிற்காலத்தில் வீரசைவர்களாக போனார்கள். வீரசைவர்கள் சிவன் இல்லாமல் அங்கு வழிபட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு வந்திருக்காது. எனவே இங்கு சைவத்தின் சான்றுகள் இருந்திருக்க வேண்டும். இதற்கெல்லாம் இன்னொரு முத்தாய்ப்பாக இன்றைக்கு கூட நாம் ஒரு பாலடைந்த ஒரு கட்டிடம் ஒன்றை நாம் இங்கு காணலாம். கல்கி என்று அங்குள்ள சிங்களவர்கள் அழைக்கின்றார்கள். இது பல்லவ கலைப்பாணியில் அமைந்திருப்பதாகவும் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள். ஒருவேளை இந்த கல்கி அந்த சிவாலயமாக இருந்திருக்கலாமா என்பது மேலதிக ஆய்வுகளுக்கு வழிவகுக்கின்ற ஒரு கேள்வி. அதே போல அதே அந்த இரண்டாம் பராக்கிரமாவின் கல்வெட்டில் 4 சமய அமைப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அப்துல்லானையா கூட தனது நூலில் மிக அழகாக வர்ணித்திருக்கின்றார். விகாரை, தேவாலயம், கோவில், அக்ரஹாரம் எனப்படுகின்ற 4 அமைப்புகள் இருந்திருக்கின்றன என்று சொல்லி. ஆனால் உகுல்வன் திருமால் வேறு என்ற கருத்து இருக்கின்ற காரணத்தினால் தேவாலயம் உகுல்வனுக்கு அமைந்திருந்தது, திருமாலுக்கு கோவில் அமைந்திருந்தது என்ற கருத்து காணப்படுகின்றது. அப்படி அல்லாமல் திருமால் உகுல்வனைத்தான் திருமாலாக தமிழர்கள் கும்பிட்டார்கள் என்று நாம் முடிவு எடுத்தோம் என்று சொன்னால் இந்த கோயிலை சிவன் கோயிலாக நாம் காணலாம். இன்றைக்கும் தெரியும் உங்களுக்கு, சிங்களவர்கள் முன்னேஸ்வரம் கோடீஸ்வரத்துக்கு அதிகம் செல்கின்றார்கள். அவர்கள் அந்த கோயில்களை கூட முன்னேஸ்வரம் தேவாலய, கோடீஸ்வரம் தேவாலயம் என்று அழைக்கின்றார்கள். ஆக அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கோயில் ஆறாம் அமைந்த சிவன் கோயிலாக இருக்கும் என்று சொன்னால் மத்திய காலத்தில் தென் ஆசிய கண்டத்தில் முக்கியமான 4 சமயங்கள் இதுதான்: பௌத்தம், சைவம், வைணவம், மற்றது வைதிகம். இந்த 4 சமயத்துக்குமான 4 சமய அமைப்புகள் தேனவரையில் இருந்திருக்கின்றன என்ற முடிவுக்கு நாம் வரக்கூடியதாக இருக்கும். ஆக இறுதியாக நாம் சுருக்கத்துக்கு வந்து விடுவோம். ஆகவே நாம் எடுக்கக்கூடிய முடிவு இந்த தேனவரை நாயனாருக்கு, அதாவது திருமாலுக்கு ஒரு கோயில் அமைந்திருக்கின்றது, தெண்டிகரீஸ்வரம் அல்லது தேவநகரீஸ்வரம் என்ற பெயரில் சிவனுக்கு ஒரு கோயில் அமைந்திருக்கின்றது என்ற முடிவுக்கு நாம் வருகின்றோம். சிவனுக்கும் திருமாலுக்கும் சேர்ந்து அமைந்திருந்த கோவில் தொகுதி இது உண்மையிலேயே இலங்கைக்கு புதிய விடயம் அல்ல. ஏனென்றால் கோணேஸ்வரத்தில் கூட ஒரே கோணேஸ்வரத்தில் தான் சிவனுக்கும் திருமாலுக்கும் பக்கத்தில் கோயில் அமைந்திருந்தது என்று கூறுகின்றார்கள். இன்றைக்கு கூட நாம் புறப்பட்டு பொலனறுவை சென்றோம் என்று சொன்னால் பொலனறுவையில் மிக அருகருகே சிவனுக்கும் திருமாலுக்கும் அமைந்த நிறைய தொகுதிகளை காணலாம். இன்று 5ஆம் சிவாலயம் அல்லது நைப்பன விகாரை என்று அறியப்படுகின்ற ஒரு சிவாலயம் 500 ஈஸ்வரம் என்று வரலாற்று காலத்தில் அறியப்பட்டது. அதற்கு மிக அருகிலேயே ஒரு விஷ்ணு கோயில் அமைந்திருக்கின்றது. அதே போல பொலனறுவையின் வடக்கு கோட்டை வாசலுக்கு அருகே சிவனும் திருமாலும் ஒருவர் பார்த்தபடி கோயில் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த அமைப்பு இலங்கைக்கு இயல்பானதுதான், சிவனையும் விஷ்ணுவையும் வழிபடுவது அருகதையை வைத்து. ஆகவே இந்த தேனவரை கூட சிவனுக்கும் திருமாலுக்கும் அமைந்திருந்த ஒரு பெரிய கோயில் தொகுதி என்று கொள்ளலாம். ஆனால் பிற்காலத்தில் உத்தரவண்ணன் பெற்றுக்கொண்ட முக்கியத்துவத்தின் காரணமாக அவர் திருமாலுக்கு கூடிய முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கு அதிக மன்னர்கள் கல்வெட்டுகள் மானியங்கள் மூலம் அளித்திருக்கின்றார்கள். அதேவேளை 900ஆம் ஆண்டிலிருந்து 1788ஆம் ஆண்டு போர்த்துகீயர் இடிக்கும் வரை இந்த கோயில் ஒரு புகழ்பெற்ற ஆலயமாகவும் நிறைய வணிகர்கள், நிறைய யாத்திரிகர்கள் வருகை தருகின்ற கோயிலாகவும் அமைந்திருக்கின்றது. இதற்கான முக்கியமான காரணமாக நாம் சொல்லக்கூடியது அமைவிட சிறப்பு. இந்த கோயிலுக்கு மிக அருகில் தான் மாத்துறை இருந்தது. பேரே மா என்றால் மகா, பெரிய துறைமுகம் என்பதுதான் இந்த பேருக்கான அர்த்தம். இதை கூட சில இலக்கியங்களில் மகாதித்ய என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நாம் மாதோட்டத்தை சொல்கின்ற பேரை சொல்கின்றார்கள். இதே அமைவிட சிறப்பால் தான் திருக்கோணச்சிரம், திருக்கேரிச்சிரம், திருக்கோவில் ஆகிய 3 ஆலயங்கள் கூட புகழ் பெற்றது என்பதை காணலாம். திருக்கோணமலை துறைமுகத்தில் இருந்த ஆலயம் பிற்காலத்தில் திருக்கோணச்சிரமாக வளர்ச்சி பெற்றது. மாந்திரி துறைமுகத்தில் கரையில் இருந்த ஆலயம் திருக்கேரிச்சிரமாக புகழ் பெற்றது. அதே போல கண்டமானத்துறையில் இருந்த ஆலயம் திருக்கோயிலாக புகழ் பெற்றது. இதே போல மாத்துறையில் அமைந்திருந்த ஒரு சிறிய கோயில் பிற்காலத்தில் வணிகர்கள், யாத்திரிகளின் வளர்ச்சியான வரலாறு ஒரு பெரிய கோயிலாக மாறியிருக்கின்றது. எது எப்படியோ வரலாறு மிகவும் கொடூரமானது. 1888ஆம் ஆண்டு இந்த போர்த்துகேயர் வழிகாட்டத்தால் அந்த ஆலயம் தரைமட்டமாகி விடுகின்றது. அதேவேளை மகா பண்டிதர் என்ற பெயரில் தமிழ் பிராமணர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த தேனவரை எனப்படுகின்ற ஒரு தமிழ் வணிக நகரம் தென் இலங்கையிலிருந்து அடியோடு மறைந்து போகின்றது. தமிழர்கள் மறைந்து போனாலும் சிங்களவர்கள் அந்த உட்பலவண்ணனை மறக்கவில்லை. இன்றைக்கு கூட இலங்கையின் நாட்பெரும் காவல் தெய்வங்கள் ஒருவராக அந்த உட்பலவண்ணனை கும்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உட்பலவண்ணன் என்ற பெயரில் இன்று கூட திருமால் வீற்றிருந்தாலும் அங்கிருந்த தென்னிரத்து தேவநகர் ஈஸ்வரனை நாம் அருவமாகத்தான் தரிசிக்க முடியும். அந்த 2 தெய்வங்களின் பாதம் அணிந்து உங்களுக்கு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து